வெண்ணிலா எங்க? வெண்ணிலா கத்தி கத்தி வெண்ணிலா எங்க? கத்தி நான் கேக்குறேன்ல, வெண்ணிலா எங்க? வெண்ணிலாக்கு என்னாச்சு? யாரும் பதில் சொல்லுங்களேன். வெண்ணிலாக்கு என்னாச்சு? வெண்ணிலாக்கு என்னாச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டேன். வெண்ணிலா எங்க? முத்தரசு, வெண்ணிலா முத்தரசு கொஞ்சம் அமைதியா இருப்பா. வெண்ணிலா எங்க கேக்குறேன். வெண்ணிலா மாமா மாமா சீக்கிரம் மாமா. ரொம்ப பதட்டமா இருக்கான். ஒண்ணு இல்ல முத்தரசு, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல பாரு. ரிலாக்ஸ் ஆகுங்க சார். ஏங்க டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனல, ஏன் சும்மா சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா எங்க கேக்குறேன்னா நான் போய் பாக்குறேன். வெண்ணிலா வெண்ணிலா எங்க? வெண்ணிலா எங்க? வெண்ணிலா வெண்ணிலாவுக்கு ஒண்ணா நான் சொன்னா கேட்கணும். ப்ளீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். வெண்ணிலாவுக்கு ஒண்ணும் ஆகல. டோன்ட் வரி. ரிலாக்ஸ். டாக்டர் இங்க பாருங்க. மயக்கம் தெளிஞ்சாலும் உன் பேரை தான் சொல்றான். நீ எங்க எங்கன்னு கேட்டு எங்க உயிரை எடுக்கிறான். ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற? சாவ கிடக்குற நீ ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டா அவன் செத்து போயிடுவானோன்னு எனக்கே பயம் வந்துடுச்சு. உன் மேல இவ்வளவு பைத்தியமா அவன் ஆக்கி வச்சிருக்க. வெண்ணிலா எங்க அவன் கேட்டா என்ன நீ பதில் சொல்றது அவனுக்கு? தேவையில்லாம அவன் வாழ்க்கைக்குள்ள வந்து தாலிய வாங்கிக்கிட்டு இத்தனையும் பண்றியா? எனக்கு இவள பாக்க இப்பவே இதெல்லாம் புடுங்கி எரிஞ்சிடலாமான்னு இருக்கத்த. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இதோ இவ வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு மனசே பொறுக்கல. உன் தாலியை எடுத்தாலே உன் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சதுக்கு சமம்னு எனக்கு தெரியும். முழிச்சதும் தாலி இல்லாததை பார்த்து மொத்தமா நீ சாகணுண்டி. அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க? இவ்வளவு நேரம் ஆளையே காணோம். அது வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம். அம்மா என்னம்மா கை வலிக்குதா? அது ஒண்ணு இல்லப்பா. அவ்வளவு தூரம் கார்ல உட்காந்துட்டு வந்தேன்ல, அதான் கை வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இல்லம்மா வேணா டாக்டர் பார்த்தலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. சொல்லுங்க டாக்டர். முத்தரசு இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. வேற எதுவும் பயப்படுறதுக்கு? டேய், எங்க அண்ணன்னு வாய் கிழியே பேசுவல்ல. நீ சினிமாவிலயும் இருக்கல்ல. என்ன சொன்னா அவன் சமாதானம் ஆவான்னு கண்டுபிடிச்சு அவனை சமாதானப்படுத்துறா பாப்போம். அம்மா அப்பெல்லாம் நல்லா பேச தெரியும். ஆனா எப்ப பேசணுமோ அப்ப பேச மாட்டான். நீ உள்ள வாமா. அண்ணன் கோவத்துல எல்லாத்தையும் உடைச்சு வெளியே வந்துட போறாரு. வாமா. சரி வாங்க போய் பாப்போம். வந்துருவாங்கப்பா. சுந்தரகுட்டி, சுந்தரகுட்டி, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கல்ல?
அப்பா கிட்ட போய் சொல்ல மாட்டீங்கல்ல? அம்மா எங்கடா? வெளியில அம்மா எங்கடா சொல்றா? நீ சொல்ல மாட்டியா? டேய் கார்த்தி, சொல்றா. கௌதம் நீங்களா சொல்லுங்க கௌதம். ஜனனி, யாராவது சொல்லுங்கள. சொல்ல மாட்டீங்கல்ல? வேண்டாம், நானே போறேன். முத்து மாமா மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா நீ என் பக்கத்துல இருக்கணும். நீ இல்லன்னா அப்புறம் நான் இங்க பாரு முத்து மாமா, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ சீக்கிரமே கண்ணு முழிச்சு வந்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதான் மயக்கம் தெளிஞ்சதும் உன்னை பார்க்கலான்னு ஓடி வந்தேன். எனக்கு சரியாயிடுச்சு முத்து மாமா. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு சரியாயிடுச்சுல்ல. நீங்க வாங்க வாங்க வா, நீங்க வாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வெண்ணிலா பக்கத்துல வாங்க. இல்ல முத்து மாமா, எதுவுமே இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தான் கண்ணில் அடிபட்டு கண்ணே தெரியல வெண்ணிலா. ஒரே இருட்டா இருக்கு. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கானா பார்க்க முடியல வெண்ணிலா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. உனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. கூடிய சீக்கிரம் நீ கண்ணு முழிச்சு வந்துருவேன்னு டாக்டரே சொல்லிட்டாரு தெரியுமா? வெண்ணிலா, இது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கடைசியா சொன்னது ஞாபகம் இருக்கா? அதையும் தாண்டின ஒரு நோக்கம் இருக்கு. குரல் மட்டும்தானே இப்ப வெண்ணிலாவா நடிச்சுக்கிட்டு இருக்கு. என் மனசுக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணிலாவா மாறிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் வெண்ணிலாவுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நான் மாறிடுவேன். அத முத்தரச மாமாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. அதை எப்படி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் இத்தனை கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். திட்டம் எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா எந்த சந்தேகமும் வராம நிறைவேற்றணுமே ஸ்வேதா. ஸ்வேதா, எதுவும் பேசிடாத. கார்த்திக் ஜனனி எல்லாம் வராங்க. வரட்டும். ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா மனசு பக்குவப்பட்டுதான் இருக்கும். அண்ணன் ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் பேசும்போதும் ஒரு அனுபவசாலியோட பக்குவத்தோட தான் பேசுவாரு. அதனால அண்ணன் அப்படிலாம் உணர்ச்சி வசப்பட மாட்டாரு. டாக்டர் சொன்ன மாதிரி அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. என்னடா புரிஞ்சுக்குவான்? என்ன புரிஞ்சுக்குவான்? புரிஞ்சுக்குவான்னு பேசிட்டு இருக்க. அவன் தான் பலகீனமா இருக்கான்னு டாக்டர் சொன்னார்ல. அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ தான்டா பேசிட்டு இருக்க. இல்லம்மா, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை ஏமாத்திருக்கோம் தெரிஞ்சாதான் அண்ணன் மனசு விட்டுருமா. இப்பயே போய் நேர்மையா உண்மையை சொன்னா அண்ணன் தாங்கிக்கும். அந்த நேரத்துக்கு அழுவாரு புலம்புவாரு, அவ்வளவுதான். என்னமோ அவங்களுக்கு உன் அப்பாவை பத்தி என்ன கவலை இருக்கு? நானும் நீயும் கவலைப்படுற அளவுக்கு அவங்க எதுக்கு கவலைப்பட போறாங்க? நான் ஏதோ தப்பு பண்றேன் அது எதுன்னு போய் உண்மையை சொல்லிடலான்னு பாக்குறாங்க. நீ மட்டும் போய் இப்போ அவங்கள தடுத்து நிறுத்தல, அப்பாவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு ஆயிடும். இங்க பாரு, நீ உங்க அம்மாவை எழுந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா அம்மாவா கிடைச்சிருக்கா. ஆனா அப்பாவை எழுந்துட்டேனா மறுபடியும் இன்னொரு அப்பா கிடைப்பாரா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு என் அப்பா வேணும். அப்படின்னா உன் சித்தப்பா கிட்ட போய் பேசு. ஜனனி, ருத்ரா எங்க? இங்கதான்டா எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. சேஃப் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்துல அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல. அதான் சேஃபே இல்ல. ஆமா கார்த்திக், நம்ம வந்து உட்கார்ந்து ஒரு 1 hour இருக்கும்ல? இருக்கும் கௌதம். ஜனனி, அண்ணன் முடிச்சிட்டாரா நீட்டி பாரு. அவர்கிட்ட உண்மையை சொல்லிடணும். இல்லனா இந்த ஸ்வேதா வந்தாலும் அதையும் கெடுத்து விட்டுருவா. ஆமா கார்த்தி. வா. சார், நீங்க முத்தரசன் சார் கண் முழிச்சிட்டா சொல்ல சொன்னீங்கல்ல, அவர் இப்போ கண்ணு முழிச்சிட்டாரு. ம். சித்தப்பா. ஏய் ருத்ரா, வாடா. அதுக்கப்புறம் இந்த டிராமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுற வேண்டியதுதான். சரி, அது வரைக்கும் அவன் நடிச்சு தொலைக்கட்டும். வேற என்ன பண்றது?
இங்க பாரு ருத்ரா, இப்போதைக்கு நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல ருத்ரா. ருத்ரா குட்டிக்காக கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்ல மாட்டோம், சரியா? நீ பயப்படக்கூடாது. சீக்கிரமா அப்பாவும் அம்மாவும் சரியாയി வந்துருவாங்க. நீயும் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப கூட மனசுல வேண்டிட்டே தான் இருக்கேன். நான் போய் இப்பவே அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வரேன். வெண்ணிலா, வேண்டாம் வேண்டாம். ஏன்? அப்புறம் ஏன் முத்து மாமா எந்திரிச்சு வந்த? இல்ல, உன் போன்ல நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டே இருந்தோம்ல, அந்த பாட்டு மறுபடியும் கேட்டுச்சு. உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வெண்ணிலா. ஆனா என்னால உன்னை பார்க்க முடியாதுல்ல, ஒரு வேகத்துல வந்துட்டேன். அதான். சரி வா முத்து மாமா, நான் கூட்டிட்டு போய் உன்னை ரூம்ல விடுறேன். ஆ, நான் சரியாயிடுவேன் வெண்ணிலா. நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு தைரியமா இருக்கு. நான் மறுபடியும் சந்தோஷமா வாழதான் போறோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி மாமா, நீ படு. வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன முத்து மாமா? இங்கதான் இருக்கியா? இல்ல, அது பாட்டு சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சேன். நீ பாட்டு போட்டவங்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காத, சரியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ படு முத்து மாமா. வாழ்றது பத்தி பேசணுமா? நான் எப்படி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம கெடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். வாழ்றத பத்தி பேசணுமா? நாளைக்கே முதல் வேலையா மாமாவையும் வெண்ணிலாவையும் பிரிச்சே தீரணும். இதுக்கு மேலேயும் இவங்க 2 பேரையும் பக்கத்துல பக்கத்துல விட்டு வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து தான் உருவாக்கிடும். என் மருமக இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இங்க வந்து பொட்டி பாம்பா அடங்கி இருந்துகிட்டு அங்க போய் உன் சேட்டெல்லாம் அவுத்து விட்டுருக்கியா? இனிமே அதெல்லாம் நடக்காதடி. எப்போ இந்த பாட்டை கேட்டு மாமா நடு ராத்திரியில கண்ணு தெரியாதது கூட பொருட்படுத்தாம வந்தாரோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னையும் அவரையும் பிரிக்கிறது. குட் பை. இங்கேயே கிடந்த சாவு. வாங்கத்த போலாம். இனிமே இவ முகத்திலேயே முழிக்க கூடாது. ஆனா அங்க போய் அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெண்ணிலாவை நம்ம இங்க விட்டுட்டு வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஒன்னி அவளை தாங்கிறதுக்குன்னே கூட 2 பேர் அவளை தாங்கி தாங்கி கெடுத்து வச்சிருக்காங்க அத்தை. அந்த நினைப்பு தான் மனசு பூரா இருக்கு. ஒரு பக்கம் மாமா, இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதி பண்றாங்க வீட்டுக்குள்ள. வீடா அத்தை அது? வீடு ஸ்வேதா. இவங்கெல்லாம் நினைச்சிருந்தா எனக்கு கல்யாணம் அப்பவே நடந்திருக்கும். அத்தனை பேரும் சேர்ந்து கவுத்ததுனாலதான் எனக்கு கல்யாணம் நடக்கல அத்தை. நடந்தது நடந்து போச்சு. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ஸ்வேதா. பாக்குறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஏற்கனவே என் வாழ்க்கையில நடந்த தப்ப மறுபடியும் நான் நடக்க விட மாட்டேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இத பயன்படுத்தி மொத்தமா உங்களையும் வெண்ணிலாவையும் நான் பிரிக்க போறேன். வெண்ணிலா, என்ன பதிலே காணோம்? அது இல்ல முத்து மாமா, அத்தை கிட்டதான் டாக்டர் வந்து சொன்னாரு, சென்னைக்கு கூட்டிட்டு போய் பெரிய டாக்டரை பாக்கணுமா. ஐ ஸ்பெஷலிஸ்டா? அது என்னமோ தெரியல. அத்தையும் சரின்னுட்டாங்க, அதான் கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி, போலாம். போலாம். என்னாச்சு மருது? எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பியாச்சுமா, இப்பதான் கார் போகுது. அப்பாடா, இப்பதான் நிம்மதி. அம்மா, வர வர நம்ம கார்த்தி தொலை தாங்க முடியல, ரொம்ப ஓவரா பண்றான்.
ஆஸ்பத்திரின்னு விட்டுட்டேன், இல்லைன்னா 2 அறை விட்டுருப்பேன். எப்ப பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கான். அவ உயிரை எடுக்கிறதுக்காகத்தான் இங்கேயே அவளை விட்டுட்டு போறோம். ஏன் நீ கவலைப்படுற? அவங்களுக்கு நம்ம வெண்ணிலாவையும் சேர்த்து கூட்டிட்டு வரோம்னு நினைப்பு. அதான் தைரியமா கிளம்பி போறாங்க. இனிமே அந்த வெண்ணிலாவுக்கு அனாதை கொள்ளிதாண்டா. இங்கேயே அனாதையா கிடந்து சாகட்டும். இனிமே அந்த கடவுளே வந்தாலும் அவளை காப்பாற்ற முடியாது. அம்மா, அங்க போடுங்கம்மா. கார்த்தி, எப்படி அவங்கள விட்டுட்டு கிளம்ப முடியும்? அங்க பக்கத்துல சென்னையிலேயே அவங்கள சேர்த்து பாத்துக்கலாம். அங்க ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். சென்னையில இல்லாத ஹாஸ்பிட்டலா இல்ல அங்க இல்லாத டாக்டரா? ஏய், தப்புடா, ரொம்ப தப்பு பண்ற. வர வர நீ அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. கடுப்பேத்தாத கார்த்தி. என்னடா, அம்மாவோட வெண்ணிலா உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? போ, நான் டாக்டர்கிட்ட வந்து பேசுறேன். அவளுக்கு இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அவரை பேசாம இருக்க சொல்லுங்க. வெண்ணிலா நீ பெருசா சிறுசான்னு பேசுற நேரம்லாம் இது கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்துல போய் பாக்குற தூரத்துல இருந்தா தானே எல்லாருக்கும் நல்லது. அதை விட்டுட்டு எங்கேயோ இங்கெல்லாம் விட்டுட்டு என்னால வர முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவும். வெண்ணிலா விட்டுட்டு வா. மருது, டாக்டர்கிட்ட பேசிட்டு வா. சரிம்மா. ஆமாமா, தாராளமா நீங்க டாக்டர்கிட்ட போய் பேசுங்க. நானும் முத்தரசன் கிட்ட பேசுறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட வெண்ணிலா நீ மாதிரி பேசி நடிச்சிட்டு இருக்கிறது நானும் ஸ்வேதா தான் சொல்லுவேன். எனக்கு என்ன வந்துச்சு? போனேன். போ. கார்த்தி, இங்க பாரு, அண்ணா. உன் மிரட்டல் உருட்டல்லாம் என்கிட்ட வேணாம். இப்போ அண்ணிய ஸ்ட்ரக்சரோட தள்ளிட்டு போய் அண்ணன் முன்னாடி நிறுத்திடுவேன். பாக்குறியா? பாத்துக்குங்க, ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்க சார். என்னத்த வர வர எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அவ்வளவு பேசி அவளை இங்க விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணா திடீர்னு கார்த்திக் வெண்ணிலா அவ கூட்டிட்டு வரா. வேண்டாத கற்பனை இனிமே இருக்கவே கூடாது. முத்தரசம் உனக்கு தானே நம்பு. அது கண்டிப்பா நடக்கும். இனிமே வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு அழுகி போன காய்கறி மாதிரி தான். ஏதோ உடம்புல உயிர் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. சென்னையில போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும் பொழைக்க போறாளான்னு டாக்டர் இன்னைக்கு காலையில என்ன சொன்னாரு? எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு தானே சொன்னாரு. அதனால நீ பயப்பட வேண்டாம். அதுவும் போக நமக்கு ஊருக்குள்ளேயும் எங்கேயோ பேர் தெரியாத ஊர்ல அவளை விட்டுட்டு வந்துட்டோங்கிற கெட்ட பேரும் வேண்டாம். வெண்ணிலா, முத்து மாமா. போலாம்ல? போலாம் முத்து மாமா. போலாமா முத்தரசு? சித்தி, போலாம் சித்தி. இந்த நிமிஷத்துல இருந்து நான் பண்றேன். இன்னொருத்த என் கழுத்துல தாலி கட்டவே முடியாது. அப்படி எவனாவது வந்தா அவனை வெட்டிட்டு நான் சாவனே தவிர அது நடக்கவே நடக்காது. என்ன வெண்ணிலா, சத்தமே காணோம்? நான் சொல்றது சரிதானே?
ரொம்ப நல்ல விஷயம் முத்து மாமா. ஊருக்கு போனதும் இத பத்தி பேசலாம். லட்சுமியே நீங்க தான் அண்ணி. உங்களை போய் எவனோ ஒரு லாரிக்காரன் அடிச்சு இப்படி முடக்கி போட்டுட்டானே அண்ணி. இல்ல கார்த்தி, இதுக்கு ஒரு வகையில நாமளும் தான் காரணம். அந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம ருத்ராவை வச்சு கரெக்டா பண்ணி முடிச்சிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா ஜனனி, நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அம்மா முன்னாடி எதுவுமே எடுத்து பேசாம அசிங்கமா நின்னுட்டேன். இன்னைக்கு வந்த துணிச்சல் எனக்கு அன்னைக்கு வரல. இந்த கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு துணிச்சல் வரலனா நான் கண்ணீர் வருது. கண்ணீர் வந்தா என்ன? என்ன புரியாம கேக்குறீங்க கௌதம்? அன்னைக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல, அவங்களால எதையுமே உணர முடியாதுன்னு டாக்டர் சொல்லிருந்தாங்கல்ல. இப்ப ருத்ரா பேசுறது கேட்டு ஃபீல் பண்ணனாலதான் அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. கண்டிப்பா இது மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஜனனி, அப்ப கண்டிப்பா கடவுள் நம்மள கைவிடல, அண்ணிய காப்பாத்திட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அண்ணி ரியாக்ட் பண்றாங்கன்னா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கூடிய சீக்கிரமா நல்லபடியா வந்துருவாங்க. பிரச்சனை அண்ணனுக்கு. நீங்க வெண்ணிலாக்கு இருக்கிற பிரச்சனைய அண்ணன்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். பட்டு, சந்தேகம் எதுவும் இல்லல்ல? இல்ல, ஆனா ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. என்ன சந்தேகம்? ஸ்வேதாவை வெண்ணிலான்னு கூப்பிடணும். அப்போ வெண்ணிலாவை என்னன்னு கூப்பிடுறது? சரி, இத பாருங்க. இப்போதைக்கு வெண்ணிலா வீட்டுக்கே வரமாட்டா. ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போய் சேர்ப்பாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராது. புரியுது? வாங்க பட்டு. வாமா, வானே, வா வெண்ணிலா. போகும்போது புருஷன் பொண்டாட்டியா ஹனிமூன் கொண்டாட ஹாப்பியா போனாங்க. இப்ப இப்படி வந்திருக்காரு. என்னத்த சொல்றது, எல்லாம் விதியோட விளையாட்டு. வெண்ணிலா தங்கச்சி வேற வரமாட்டான்னு வாய்க்கு வாய் சொல்லி பயமுறுத்துறாங்க. இனிமே எனக்கு வாய்க்கு ருசியா யார் சமைச்சு போட போறாங்க? வாங்க மாப்பிள, எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள, நீங்க போய் உங்க கண்ணோட பவரை செக் பண்ற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணாடியை மாத்தணும். வெண்ணிலா என் பக்கத்திலேயே இருக்கிறா, அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்றீங்க. எனக்கு தான் கண்ணு தெரியல, உங்களுக்குமா? உங்களை நாயின்னு சொன்னதே அதிகம். நான் இன்னும் உங்களை வேற ஏதாவது சொல்லாமான்னு நினைச்சேன். ரெண்டு பேயும் என்ன நாயிங்குது. பாத்தியா வெண்ணிலா, நீ பக்கத்துல இல்லாததை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. நான் நாயம். அப்ப எலும்பு துண்டு போட்டிருக்கணும்ல. ஒரு எலும்பு துண்டு போட வக்கில்லை உங்களுக்குலாம். எதுவுமே செய்ய தெரியாது, சும்மா பேச மட்டும் தான் தெரியும். பாத்து முத்து மாமா, பாத்து. என்ன முத்து மாமானே? ஏன் வெண்ணிலா, எனக்கு நீ எவ்வளவு பக்கற. ஆனா ஒண்ணு, எனக்கு கண் பார்வை வந்ததுக்கு அப்புறம் வேண்டுதல் நேர்த்திக்கடன் மாமனை எப்படி வேண்டிக்கிட்டேன் அப்படி வேண்டிக்கிட்டேன்ட்டு கோவிலில் என்ன உட்கார வச்சு மொட்டை கட்டு அடிச்சு விட்டுறதம்மா. அதுக்கப்புறம் என்னால் மற்றவங்களை பார்க்க முடியும், ஆனால் மற்றவங்க என்ன பார்க்காம போயிடுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து மாமா. வேற எது வந்தாலும் பரவாயில்ல, இது மட்டும் வேண்டாம். சரி முத்து மாமா, படுத்துக்க நீ.
பாத்து. படுத்துரு முத்து மாமா, நான் வந்துடுறேன். ஸ்வேதா, உன் திட்டம் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? என் வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணுதான் அது நான் நினைச்சு நடக்கல. அதையும் சீக்கிரமா நடத்தி காட்ட போறேன். இனிமே நான் நினைச்ச எல்லாத்தையுமே நடத்தி காட்டணுங்கிற வெறி எனக்குள்ள வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்மா. எப்படியோ நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அதை தவிர வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கட்டும். சரிங்க டாக்டர். டாக்டர். ம் வரேன் டாக்டர். நல்லது. வரேன் டாக்டர். ம் வாங்க. போலாமா? மருது, ஸ்வேதா வந்துட்டா. அவ ஸ்வேதா இல்ல, வெண்ணிலா. ஐயோ ஆமாமா, நான் கூட மறந்தே போயிட்டேன். வெண்ணிலா வர பாரு. வாங்க. என்னாச்சு வெண்ணிலா? டாக்டர் என்ன சொன்னாரு? அந்த ஸ்வேதா முன்னாடி நிப்பாட்டணும். ஸ்வேதாக்கு வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சு அந்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அவளை வீட்டை விட்டு ஓட விடணும். என்னமாமா, சரியா? சூப்பர் கார்த்தி, வெரி குட். அதுக்கப்புறம் வெண்ணிலா தங்கச்சி மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா விதவிதமா எனக்கு சமைச்சு போட்டு அசத்துவா. படுத்ததுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு சமைப்பா. ஆமா சகல, உங்களுக்கு பெரிய விருந்தே காத்துக்கிட்டு இருக்கு. கவலையே படாதீங்க. என்னத்த இதெல்லாம்? மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா இங்கேயும் இதுங்க வந்து நிக்குது. சரிம்மா, நீ என்னமோ சொல்ற. முத்தரசரை சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா தான் இருக்க போகுது. அதுவும் நீ ஹாஸ்பிட்டல்ல சொன்னதுல இருந்து அந்த வெண்ணிலா ஒருவேளை குணமாயி வந்துட்டா என்ன செய்யறதுங்கிற கேள்வியே என் மனசுல வந்துருச்சு ஸ்வேதா. அவ வரமாட்டாத்த, வரவே மாட்டா. அதையும் மீறி அவ வந்தா என் குழந்தைய பாத்துக்கிற வேலைக்காரியா தான் அவ இந்த வீட்டுல இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். அண்ணே, உங்களை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஸ்வேதாவும் அம்மாவும் தான் உங்களை ஏமாத்துறாங்கன்னா நானும் உங்களை சேர்ந்து ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. எனக்கும் ஸ்வேதாக்கும் என்னன்னே வித்தியாசம்? அவங்க பண்ற அதே தப்ப தானே நானும் உங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. ஆனா ஒண்ணு, இதுக்கு மேலேயே ஸ்வேதாவை ஆட்டம் போட விடக்கூடாது. நான் கண்டிப்பா விட மாட்டேன். நம்ம ஸ்வேதாக்கு ஒரு பாவம் பண்ணியிருக்கோம். இன்னும் கல்யாணம் ஆகாமலே இருக்கா. இல்லை மனசுக்குள்ள இந்த குமுறல் இருக்கும் இல்லையா? அதனால ஸ்வேதாக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு உங்கள் அண்ணி சொன்னாங்க. அதையே நீயும் சொல்லிட்டு இருக்கிற. அதான் கார்த்தி, நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி இரு, உங்கள் அண்ணியை கூப்பிட்டு பேசிடுவோம். வெண்ணிலா, வெண்ணிலா. முத்து மாமா, வந்துட்டியா? இல்லை, நேற்று காரில் வரும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஜாதகம் வந்தோடனே வெளியே போயிட்டு வந்துடுவோம். எங்கண்ணே? ஜோசியர் போய் பார்த்துருவோம். பார்த்து பேசிடலாம். சரிங்கண்ணே. அண்ணே. முத்து மாமா, இந்தாங்க. எங்க? வெளியில வெளியே போயிட்டு வந்துடும். வெண்ணிலா. முத்து மாமா, எங்கன்னு யோசிக்க வேண்டாம். நல்ல காரியமா தான் போறோம்.
கார்த்தி அண்ணே வண்டி எடு கார்த்தி. ஆ போலாண்ணே. ஆ. கவனமா இறங்கு முத்து மாமா. ஆ. முத்து மாமா ம். எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோமா? என்ன வேணில புதுசா வந்திருக்க மாதிரி கேக்குற? ஜோசியர் வீட்டுக்கு எத்தனை வாட்டி என் கூட வந்திருக்க? ஜோசியர் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் முத்து மாமா? சும்மா வாயிலேயே பேசிட்டு இருந்தா பத்தாது. ஸ்வேதாக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை தேடணும், தேதியை முடிவு பண்ணணும், ஜாதகத்தை காட்டணும். அப்பதான் ஒரு தெளிவு வரும். அதுக்காக தான் ஸ்வேதாவோட ஜாதகத்தை கேட்டேன். அதை ஜோசியர்கிட்ட காமிச்சிருவோம். சரியா? மாப்பிள உங்களை தேடி வருவாப்ல, கவலையே படாதீங்க. ஆ, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்ப நாங்க கிளம்புறோம். கார்த்தி அண்ணே ஐயாக்கு இந்தாங்க ஐயா. நல்லது. ஆ போலாம். ம். ஐயா வரேன் ஐயா. வாங்க ஐயா. வரங்க ஐயா. பாத்துண்ணே. ஆ சாதகமா பண்றதா நினைச்சு கார்த்திக் சந்தோஷமா இருந்தான். ஆனா அது எனக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. நான் நினைச்சதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஜோசியர் விஷயத்த சொல்லியிருக்காரு. வெண்ணிலா மாமா இல்ல பதிலே கடமை வண்டிக்குள்ள உட்காந்துட்டியான்னு பார்த்தேன். இல்ல முத்து மாமா, சொந்தம்னு சொன்னா அது நம்ம குடும்பம் தான் இருக்கு. வேற யாருன்னு தெரியலையே. அதுதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மருதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கார்த்திக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் யாரு? முடிச்சாவும் இருக்கு. என்னாலதான் ஒரு வேளை உன் வாழ்க்கை இல்லை இப்ப நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நடக்க போறதை பத்தி பேசணும். ஸ்வேதா, நீ நல்லா இருக்கணும், நீ லைஃப்ல செட்டில் ஆகணும், உனக்கு கல்யாணம் ஆகணும் ஸ்வேதா. ஸ்வேதா சொல்லுங்க மாமா. இல்ல உனக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியுது. தயவு செய்து கோவப்படாத. வரதுக்கான வழி இருக்கு. என்ன வழி? நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டிட்டு 2ஆம் தரமா ஏத்துக்க. அது ஒண்ணுதான் வழி. மருது, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் யோசிச்சு பேசு. நான் பொறுமையா இருக்கிறேன். என் பொறுமையை சோதிக்காத. என்னன்னா பொறுமையை சோதிக்காத அது இதுன்னு பேசிட்டு இருக்க. நல்லா இல்ல பாத்துக்க. நீ ஸ்வேதா கூட இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா வாழ்ந்துட்டு இப்ப அவளை ஏமாத்தலான்னு பாக்குறியா? அசிங்கமா. என்னடா இது? வீடா இல்ல வேற ஏதாவதா? ஏன்டா அப்படி பண்றீங்க? அசிங்கமா இருக்குடா. எனக்கு பிறந்த பிள்ளைங்களாடா நீங்களா? ஏண்டா நான் என்னைக்காவது முத்தரசனை வேற ஏன் நினைச்சிருக்கேனாடா? என் வயித்துல பிறந்த பொறப்பாதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அவனை போய் இப்படி பேசுறியேடா? ஏண்டா அப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏன் சித்தி